அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போகிறோம். ஆட்டுக்கால் செய்கிறது பெருசு இல்லை, அதை சுரண்டுறது தான் பெருசு. ஒரு வழியாக ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து அதை சுரண்டி சுட்டுக்கிட்டு ஒரு குக்கரில் ஆட்டுக்காலை போட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து ஒரு தக்காளி வச்சு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காய், 6 பல் முந்திரி, கசகசா 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா அதையும் பேஸ்டாட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டைக்கெல்லாம் பெரிய ஏலக்காய் நல்லா சூடானோடனே ஒரு ரம்ப இலை போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி நல்லா பச்சை வாசனை போகணும். ஒரு தக்காளி அரிஞ்சு அதையும் போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கினோடனே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா வதங்கினோடனே மசாலோடைய பச்சை வாசனை போனோடனே நம்ம வேக வச்ச கறியும் தூக்கி அதில் ஊற்றி அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அதிலே கொட்டிடுங்க. நல்லா போட்டு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இருந்தானே நம்ம இடியாப்பம் மாவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பச்சரிசியை நல்லா சலித்து எடுத்துக்கிட்டு ரவுண்டு தூள் உப்பு சுடு தண்ணி வச்சு நல்லா ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். அடுப்பில் இட்லி சட்டி வச்சு நல்லா இடியாப்பம் நெரிச்சு எடுத்துக்கிட்டோம். இட்லி தட்டிலையும் நெரிச்சு வச்சு இது வேகிறதுக்குள்ளே அந்தானே கறியும் விசில் வந்துருச்சு. அது விசில் வந்ததுக்கு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம்ல, அதையும் அதிலே ஊற்றி எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி தூவி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஆட்டுக்கால் பாயா ரெடி. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தாச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.